இது மகிமை நேரம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த 4வது நாளிலும் கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு தருகின்ற பாக்கியம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம். இந்த 4வது நாளிலே அவர் நமக்கு முன்னே செல்லுகின்ற ஒரு பாக்கியத்தை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு தருகின்றார். நமக்கு முன்னாடி அவர் போறார். நம்முடைய வாழ்க்கையின் பாதையிலே நாம் நடக்கின்ற வழிகளிலெல்லாம் அவர் நமக்கு முன்னதாக செல்லுகின்ற ஒரு பாக்கியத்தை தருகிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவிற்கு போகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு முன்னே சென்று நம்முடைய கோணலான பாதைகள், கரடுமுரடான பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துகிறவராக இருக்கின்றார். அவர் நம்முடைய வாழ்க்கையின் முன்னதாக செல்வதற்கு நாம் அவரை அனுமதித்தால் எல்லா காரியங்களையும் அவர் செம்மையாக மாற்றுவார். நம்ம சில வேளை நினைக்கும், எனக்கு எல்லாம் தெரியும், நான் இந்த பாதையிலே போனா நான் இந்த காரியத்தை சாதித்து விடுவேன், இந்த மனிதனை பார்க்க போறேன், இந்த மனிதன் எனக்காக எல்லாம் செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம்ல. ஆனா முன்னதாக நாம் அவரை அனுப்பினோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே அவர் முன்னதாக செல்ல நாம் அனுமதிப்போம் என்று சொன்னால், நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக அவர் மாற்றுவார். எல்லா காரியங்களையும் அவர் செம்மைப்படுத்துவார். ஒருவேளை நமக்கு முன்னதாக பெரிய பள்ளங்கள் இருக்கலாம், கரடு முரடான பாதைகள் இருக்கலாம், அதையெல்லாம் அவர் சீர்படுத்தி அந்த பாதைகளை தாண்டுவதற்கு அவர் நம்முடைய பாதங்களை தம்முடைய கரத்தில் ஏந்தி அவர் நம்மை அக்கறைக்கு கொண்டு செல்கிற தேவனாக இருக்கின்றார். எப்போது நாம் அவர் நம் முன்பாக செல்வதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். பாருங்க, அப்படிதான் சீசல் அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவிற்கு போகிறார். இந்த சீசல் எல்லாருக்கும் உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையுள்ள அந்த ஆண்டவர் எல்லாருக்கும் முன்பாக அவர் கலிலேயாவிற்கு செல்லுகிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். நம்ம அழகாக ஒரு பாடல் பாடுவோம்ல, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார், ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம், ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெய கிறிஸ்துவாக அவர் நமக்கு முன்னதாக செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எல்லாம் சந்தோஷம்தான். மேடு பள்ளங்கள் எல்லாம் சமமான பாதைகளாக அவர் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நம் முன் சென்றால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வெற்றியாக முடியக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். பாருங்க, வேதத்திலே ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த பெலிஸ்தர் ஒரு முறை அந்த ரெப்பாயிம் என்கிற ஒரு பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலருக்கு எதிராக தாவீதுக்கு எதிராக அந்த பெலிஸ்தர்லாம் பாளையம் இறங்குனாங்க. அப்படி படையோடு வந்து அந்த ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே இறங்கி இருக்காங்க. தாவீதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? இப்ப ரெப்பாயிம் பள்ளத்தாக்குல ஃபுல்லா அந்த பெலிஸ்தருடைய இராணுவம் வந்து அப்படியே இறங்கி இருக்கிறது. ஆண்டவரே, நான் எப்படி இவங்களோட போரிட போறேன்னு சொல்லி எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லி தாவீது ஆண்டவரிடத்துல வந்து விசாரிக்கிறார். நமக்கு ஒரு காரியம், நமக்கு ஒரு கஷ்டம்னா உடனே நம்ம என்ன செய்வோம்? ஓடுவோம், மனிதர்களிடத்துல ஓடுவோம். மற்ற புறமதஸ்தர் என்ன செய்றாங்க? குறுகியக்க ஓடுறாங்க. நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன செய்றாங்க? யாராவது ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரரை பார்த்து ஓடுறாங்க. நான் என்ன செய்யணும், அடுத்தால் நான் என்ன செய்யணும்னு சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, தாவீது யாரிடத்துல போய் விசாரிக்கிறான்? தேவனிடத்திலே போய் தான் விசாரிக்கிறான். பாருங்க, வேற யாரிடத்திலையும் ஓடல, தன்னுடைய இராணுவத்தை கூப்பிடல, நான் என்ன செய்யணும் என் படைகளுக்கெல்லாம் உத்தரவு போடல. அவன் அமைதியா இருந்து ஆண்டோடைய சமூகத்துக்கு நேர ஓடுறான். ஓடி ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? இப்படி பெலிஸ்தர் எல்லாம் எனக்கு விரோதமா இந்த ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பெரிய இராணுவத்தோட வந்து இறங்கி இருக்காங்க, என்னால ஒன்றும் செய்ய முடியல, நான் என்ன செய்யணுங்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படியே அமர்ந்துரு, அப்படியே உட்கார்ந்துரு. அந்த முசுக்கட்டை, இந்த மல்பரி ட்ரீஸ்ல அந்த நுனி கொப்புல ஒரு சின்ன சவுண்ட், ஒரு இரைச்சல் கேட்கும். அப்போ அந்த இரைச்சல் கேட்கும் போது அது நான் உனக்கு தருகிற ஒரு அடையாளம். அந்த இரைச்சல் கேட்கும் போது நீ பெலிஸ்தருக்கு விரோதமா முன்னாலே போ. நீ போறதுக்கு முன்னாடியே கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்று சொல்லி இந்த வேத வாக்கியம் சொல்லுது. ரொம்ப அழகா இருக்கும். அந்த வாசனத்தை எனக்கு திரும்ப திரும்ப நான் வாசிச்சேன். அது 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் உனக்கு முன்பாக பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிப்ப உனக்கு முன்பாக அவர் புறப்பட்டிருப்பார். நீ அந்த மல்பரி ட்ரீல அந்த நுனியில கேட்கிற அந்த துளிர்ல கேட்கிற அந்த சவுண்டு கேட்ட உடனே நீ புறப்படுப்பா, நீ போ. ஆனா உனக்கு முன்னே நான் என்ன செய்திருப்பேன்?
அந்த பெலிஸ்தரோடு போராடுவதற்காக நான் போயிருப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நம்ம கேட்கறது இல்ல. ஆண்டவர் என்னுடைய காரியம் இப்படி இருக்கிறதே, நான் என்ன செய்யணும்னு சொல்லி நம்ம அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு அவர் அறிவிக்கிறவராக இருக்கின்றார். நம்மை வழிநடத்தி செல்லுகின்ற ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். நமக்கு முன்னதாக சென்று ஒருவேளை நமக்கு ஒரு தீமை வருவதாக இருந்தால் அதை அவர் தடுத்து நிறுத்துகிறவராக, நமக்கு முன்னதாக சென்று அதை தடுத்து நிறுத்துகிறவராக இருக்கின்றார். எப்போது நாம் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது. அன்றைக்கு தாவீது அவரிடத்துல விசாரிக்க போனான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நீ போ, ஆனா உனக்கு முன்னாலே நான் என்ன செய்திருப்பேன், பெலிஸ்தருடைய பாளையத்தை அப்படியே மடங்கடிப்பதற்காக உனக்கு முன்னால் நான் போயிருப்பேன். அப்ப தாவீதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கும்ல, எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்திருக்கிறோம், எவ்வளவு பெரிய ஒரு பலத்தோட போயிருப்பான். பெரிய யுத்தத்தினுடைய அதிபதி எனக்கு முன்னாலே அங்க போயிட்டார், நான் பின்னாடி மெல்ல போனா போதும், ஏன்னா அவர் எனக்காக அந்த பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடித்திருப்பாருங்கிற ஒரு விசுவாசம் அவனுக்குள் வந்திருக்கும் இல்லையா? ஆம், எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையும் கூட நாம் அவர் அப்படியே நாம் பெற்றுக்கொள்ளணும். நாம் விசுவாசத்தோடு நாம் அவரை நம்பிக்கையோடு போகும் பொழுது ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு முன்னதாக சென்று அவர் செயலாற்றுகிறவராக இருக்கின்றார். அன்றைக்கு தாவீதுக்கு முன்னால் சென்று போர் செய்ய தொடங்கின தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கூட என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அவர் நமக்கு முன்னதாக சென்று நம்முடைய காரியங்களை எல்லாம் நிறைவேற்ற அவர் புறப்பட்டு விட்டார். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு, நாம் அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றி எனக்கு முன்னதாக அவர் செல்கின்றார். அவருடைய அடிச்சுவட்டிலே நான் நடக்க போகிறேன். அவர் எனக்கு முன்பதாக சென்று இந்த காரியங்களை எல்லாம் அவர் செட்டில் பண்ணி கொண்டிருக்கிறார். நான் அவரை ஃபாலோ பண்ணத்தான் போறேன்னு சொல்லி அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் நடப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நாம் யோவான் 10ஆம் அதிகாரம் 4 வசனத்திலே வாசிக்கின்றோம். மேய்ப்பன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். நம்ம இடங்கள்ல மேய்ப்பர்கள் எங்க போறாங்க? ஆட்டுக்கு பின்னாடி இல்ல. ஆனா பலஸ்தீன தேசத்திலே மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்களாம்? ஆட்டுக்கு முன்பாக போவாங்க. அவனுடைய சத்தத்தை ஆடுகள் நன்றாக அறிந்திருக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கூட ஆடுகளாகிய நாம் அந்த மேய்ப்பனாகிய அந்த இயேசு கிறிஸ்துவின் அவரை முன்னாக விட்டு நாம் அவர் பின் செல்லும் போது அவருடைய சத்தத்தை இந்த ஆடுகள் அறிந்திருக்கிறது போல அவர் நம்முடைய பாதைகள் எல்லாவற்றிலும் அவர் நம்மை வழிநடத்துவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னால் செல்ல நாம் அனுமதித்திருக்கிறோமா? அல்லது நம்முடைய உலகத்தின் காரியங்கள், பிரச்சனைகள், நம்ம உலகத்தின் சந்தோஷங்கள், உலகத்தின் இன்பங்கள், உல்லாசங்களை நாம நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோமா? இன்றைக்கு எதை அல்லது யாரை நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறோம்? உலக மனிதர்களையா, அரசியல் தலைவர்களையா, யாரை நாம் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோம்? நமக்கு முன்பாக யாரை அனுமதித்திருக்கிறோம்? அதை நாம் ஒரு நிமிஷம் சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு முன்னால அவர் செல்லும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவர் ஜெயமாய் மாற்ற அவர் வல்லவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட கிருபையை தருவதற்காக நாம் ஒரு நிமிடம் பெற்றுக்கொள்ளும்படியா நான் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்புலே சாமி, இந்த உயிர்த்தெழுந்த இந்த நாளை நினைவு கூறுகிற இந்த நாளிலே, இந்த 4வது நாளிலும் கூட அப்பா, நீங்க எங்களுக்கு நல்ல வாக்கு பண்ணியிருக்கிறீங்க சுவாமி. நான் உனக்கு முன்னே எங்களுக்கு முன்னதாக நீங்க செல்லுகிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு முன்னதாக சென்று எங்களுடைய கரடு முரடான கோணலான எல்லா பாதைகளையும் கர்த்தர் நீங்க செவ்வையாக்கி எங்களுக்கு முன்பதாக சென்று எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வெற்றியாய் மாற்ற போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் ஆண்டவரே, உம்மை நாங்கள் விசுவாசித்து எங்களுக்கு முன்னதாக ஜெய கிறிஸ்து சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை நீர் எங்களுக்கு என்று வைத்து போன மாதிரியை நாங்கள் பின்பற்றி நடக்கிற பிள்ளைகளாய், உடைய அடிச்சுவடுகளை நாங்கள் ஃபாலோ பண்ற பிள்ளைங்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆண்டவரே வசனங்களுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துறோம். எங்களுக்கு முன்னதாக நீங்க புறப்பட்டு எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் எங்களுக்கு முன்பாக செல்லுங்கப்பா. என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கரடு முரடான கோணலான எல்லா பாதைகளிலும் உங்களுடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தட்டப்பா. இந்த பழைய ஏற்பாட்டு காலங்களிலும் மாத்திரமல்ல, இந்த புதிய ஏற்பாட்டு காலங்களிலும் உங்களுடைய வல்லமை இன்றைக்கும் விளங்கி கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். அப்படியே ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய வல்லமையை தாங்க உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.